Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 385. ஓபன் பண்ணா ஒரு வழியா போன பாட்டுல நம்ம ஆளுங்கெல்லாம் ரெட் லைனுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. அதுக்காண்டி ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பட முடியாது. ஏன்னா இவங்க இதை தாண்டி போனாங்கன்னா அடுத்து இருக்கிறது என்ன தெரியுமா? மேரி ஜாய்ஸ். அதான் நேவி ஹெட் குவார்டர்ஸோட ஹோலி லேண்டு. சொல்ல போனா வேர்ல்டு கவர்மெண்டே அங்கதான் இருக்குது. மாட்டணும் மசாலா தடவி புரிச்சிருவானுங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பீதியில இருப்பாங்க. ஆனா சாப்பர் உசோப்பும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜாலியா தண்ணியில குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் நம்ம ஜோரோ பயங்கரமான எக்ஸசைஸ். ஏன்னா அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த குமா இவனை அட்டாக் பண்ணும் போது அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட கூட இவனால முடியல. அது மட்டுமா லூஃபியோட பெயின்னு சொல்லி இவனுக்கு கொடுத்தான்ல, அதை கூட இவனால ஒழுங்கா தாங்க முடியல. அதை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு தெளிவா தெரியுது பாடி எவ்வளவு வீக்கா இருக்குன்னு. சோ இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஒர்க் அவுட் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாம் ரவுண்ட் கட்டி உட்கார்ந்து நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது என்னன்னு சொல்லி ரோபின், ப்ரூக், ஃப்ளூஃபி இவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப டார்க்கா இருக்கு, ஐயோ பார்க்கவே பயங்கரமா இருக்கு, நாங்கெல்லாம் சாக போறோம் அப்படி இப்படின்னு பீதியை கிளப்பி விட்டோன்னு இவங்க அதுக்கு மேல பீதி ஆயிருவாங்க. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா உடனே ப்ரூக் நான் தான் ஆல்ரெடி செத்துட்டேனே, நான் எப்படி சாவேன்னு கேட்பான். ஐயோ சண்டால பையில ஏன்டா இப்படி அறச்சொல்லா சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஒழுங்கா தான் பேசி தொலையாண்டான உடனே கொஞ்சம் வாய் ஓவரா பேசிடுவான், வண்டையா பிடிச்சு திட்டுவான். அப்படி எங்க இவ போன் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க சப்மரீன்ல இப்ப கடலுக்கு அடியில சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் 5000 மீட்டருக்கு அடியில போயிட்டு இருக்காங்க. அந்த சப்மரீனே கொஞ்சம் கட்டக முட்டக்கு உடனே ப்ரூக்கு லைட்டா பீதி ஆகும். ஏன் இப்படி பயங்கரமா சவுண்ட் போடுதுன்னு. 5000 அடி கீழே போனா சவுண்ட் இல்லாமையா இருக்கும், பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும். உடனே பீதியாகி கதறுவான், ஐயோ பிரஷர்ல விடுச்சு நம்ம இங்கேயே செத்துருவோம் போலயே, எனக்கு பயமா இருக்கேன்னு. சோ இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே பொறுமையா போயிட்டு இருக்கும் போது இவங்க பின்னாடி ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும். அது என்ன பண்ணுவோம், வந்த உடனே வாய பொளந்து அந்த சமரின லபக்குன்னு ஒரு கவுகவும். ஆனா நம்ம ஆளுங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஓடுவாங்க. ஆல்ரெடி இதை பார்த்து நம்ம ஆளுகிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அது இப்ப மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுது. அதை லூஃபி அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே சாப்பர் சொல்லிடுவான், நான் கண்டிப்பா அந்த சப்மரீன்ல போகவே மாட்டேன்னு. அந்த டைம் நம்ம சஞ்சய் சூப்பரா ஒரு டிஷ் பண்ணிருக்கான்னு சொல்லி கொண்டு வருவான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அத்தனை பேருமே வாவ் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குன்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. இதுதான் வழக்கமா நடக்கிறதானே. இப்ப அவனுக்கு என்ன ஒரு கவலைனா ஸ்கை ஐலாண்ட் மாதிரியே இதுவும் இப்போ ஒரு டெட் எண்ட். அந்த லாக் போஸ்ட செக் பண்ணி பார்க்கும்போது எந்த வழியா போகணும்னு தெரியுது, ஆனா எப்படி போகணும்னு தான் தெரியல. ஏன்னா அடுத்து இவங்க போக வேண்டியது ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு. ஆனா வழியில தான் ரெட் லைனோட மவுண்டன் அப்படியே மறைச்சிருக்குது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா நம்மளுக்கு சப்மரீன் எடுத்துட்டு மேல வந்துருவாங்க. சந்தோஷமான விஷயம் இவங்க 3 பேத்துக்கும் ஒன்னாகாம வந்துட்டாங்க. ஆனா கஷ்டமான விஷயம் கடைசி வரைக்கும் இவங்களால கடலோட சீ ஃப்ளோரை பார்க்கவே முடியல. நிஜமாவே இங்க ஃபிஷ்மேன் ஐலாண்ட் இருக்குதாங்கிற மாதிரி டவுட் ஆகிப்பான். ஆமா அவ்வளவு கஷ்டப்பட்டு 5000 மீட்டர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இருட்டா இருக்கு, இன்னும் போயிட்டே தான் இருக்கே தவிர எங்கேயுமே எதுவுமே இருந்த மாதிரி இல்ல. இதுக்கு மேல இன்னும் இவங்க அடியில போனாங்கன்னா இந்த சப்மரீனே வெடிச்சு இவங்க செத்து போயிருவாங்க. அதனாலதான் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. என்ன ப்ரூக் ஃபர்ஸ்ட் டைம் சப்மரீன்ல போறானா, அதனால பயலுக்கு செம ஹாப்பி. நமிக்கு ஒரே குழப்பம், ஏன்னா லாக் போஸ்ட் கீழேயே தான் காமிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் நல்லா தெரியும். நமி உடனே ஃபீல் பண்ணுவா, இன்னும் கொஞ்சம் தெளிவா லோலா கிட்ட பேசியிருந்தோம்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது இல்லன்னு. அப்ப திடீர்னு கடலுக்குள்ள இருந்து குப்புளுக்குன்னு ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா அந்த சீ மான்ஸ்டர் அப்படியே பெரிய சைஸ்ல பாஞ்சு நம்மால கவ வரும். இதைத்தானே கடலுக்கடியில பார்த்தாங்க. ஐயோ நம்மள விடாது போலயே விரட்டி வருதுன்னு சொல்லி 2 பேரும் பார்த்து பீதியில கத்திட்டு கிடப்பானுங்க. மிச்சவங்களுமே என்ன இத்தா தாண்டி இருக்குன்னு மிரண்டு போய் தான் பாப்பாங்க. வந்துட்டு அது ஒரு கத்திட்டு நம்ம லூஃபிய பாக்குமா, அவ்வளவு நேரம் பீதியில கத்துற மாதிரி கத்துனவன் இப்ப அதை பார்த்துட்டு, தம்பி கடலுக்குள்ள நீ ஏதாச்சும் புடுங்கி இருந்தீங்கன்னா நீ புடுங்கலாம், ஆனா நான் இருக்கிறதோ கடலுக்கு மேல, இந்த இடத்துல நீ ஜெயிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்பான். அது சாவுடாம அவனேன்னு கடுப்பாயி கவ வருமா. லூஃபி வழக்கம் போல கம் ரைபிள்னு சொல்லி ஓங்கி அதோட வயித்துல ஒரே அடி, அவ்வளவுதான். அதுக்கு அப்படியே கிரிகள் விட்டு அங்கேயே பர்த்னு விழும். இவனு கேஷுவலா பார்த்துட்டு இது ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்ல, நம்ம எல்லாம் அந்த ஓரையே பார்த்தவனுங்க, இதெல்லாம் ஒரு மேட்டராங்கிற மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது லூஃபி அதோட வயித்துல அடிச்சான்ல, அதனால ஏதோ ஒண்ணு அதோட வாயிலிருந்து திருச்சடிச்சு வெளியில வந்துடும். என்ன அது ஒருவேளை மீனா இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா 2 அண்ணன் வருங்க கத்திட்டே வரத பார்த்தோன்னே கண்டிப்பா அது மனுஷனாதான் இருக்கும்னு சொல்லி ஆன்னு பாப்பாங்க. சஞ்சய் கண்டுபிடிச்சிட்டா அது என்னன்னு. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுவும் கத்திட்டே நேரா நம்மால மேலதான் வந்து விழுமா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது கடல் கண்ணி. ஒரு வழியா தப்புஸ்டோன்னு சொல்லி அவளுக்கு செம ஹாப்பி. ஆனா கூட இருக்க அந்த ஸ்டார் பிஷ் கத்துன்னு கத்தும். கொஞ்சம் விட்டுருந்தா அதோட வயித்துல நம்ம டைஜஸ்ட் ஆயிருப்போம். இதுல என்ன உனக்கு என்ஜாய்மெண்ட் கொய்யால, அவ்வளவு பெரிய மான்ஸ்டர் வருதுன்னா நீ கொஞ்சம் பார்த்து இருக்க மாட்டியான்னு வண்டியா திட்டும். என்ன பண்றது, நான் அதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அது என்ன எறும்பு சைஸுக்கா இருக்குது நீ மிஸ் பண்றதுக்கு, கொய்யால கொஞ்சம் விட்டுருந்தா நமக்கு சங்குதான். ஆமா நீ இப்ப யார் மேல உட்கார்ந்துட்டு இருக்க, அது ஓகே தானான்னு கேட்ட உடனே அவன் நம்ம சஞ்சய பார்த்து பதறி அடிச்சு கத்த ஆரம்பிச்சிருவான். ஐயோ நான் ஒரு மனுஷனை நசிக்கிட்டேன்னு. ஆனா அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அவ போட்டு
உழுப்பு உழுப்புன்னு உழுப்புவா. பரவாயில்ல, நீங்க வந்து விழுந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா நான் கடல் கனியை பாத்துட்டேன்பா. எல்லாருமே ஒரு செகண்ட் அவளை ஸ்டன் ஆகி போய் தான் லுக் விடுவாங்க. ஏன்னா அவளுக்கு இருக்கிறது கால் இல்ல, வால் இல்ல, ஐ மீன் துடுப்பு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா இவன் நிஜமான மெர்மைடுன்னு ஷாக்கா பாப்பாங்க. அங்க நம்மால அப்படியே பேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தவனே என்ன இவன் பைத்தியம் ஆயிட்டானு சொல்லி அப்படியே பேந்த அவ முழிக்கிறதோட ஹோலி லேண்ட் மேரி ஜாய்ஸ காட்டுறாங்க. அங்கதான் வேர்ல்டு கவர்மெண்டோட கேபிட்டலே இருக்குது. அங்க நேரா குமா போய் சென்கோக்குவை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் லூஃபியை மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கவனுங்க எல்லாம் கத்துன்னு அத்துவானுங்க. அவனுக்கு சுத்தமா நம்பிக்கையும் இல்ல எப்படி இவனோட பவர்ஸ்ல இருந்து அவன் எஸ்கேப் ஆனான்னு. ஏன்னா இவன் தான் இந்த விஷயத்த மேலதிகாரி கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது. அப்புறம் இவனை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி அவனுக்கு கேட்கதானே செய்வானுங்க. இதெல்லாம் கேட்ட லூஃபியோட தாத்தா கார்ப்புக்கு செம ஹாப்பி. ஏன்னா லூஃபி இவனோட பையனாச்சே. சென்கோக்கு காண்டாயிருவான். ஆமா, அவனை காலி பண்ண சொல்லி ஸ்பெஷலா ஒரு மிஷனை இவருக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா அவனை கூட உங்களால காலி பண்ண முடியல. ஏன் இப்படி பண்றீங்க? இப்ப அவன் அடுத்தடுத்து எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டே வராங்கிற மாதிரி சொல்லி கத்துவானா. உடனே கார்ப் என்ன சொல்லுவாரு, தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த மாதிரி லூஃபி முறியாவை தோக்கடிச்சான்ல, அந்த மேட்டரை வெளியில சொல்ல போறது அவன் இல்ல. அதனால ஒண்ணு கவலைப்படாதேம்பா. சென்கோக்கு அடிச்சு சொல்லுவான், நீங்க என்னதான் அவங்களை எஸ்கேப் ஆக விட்டாலும் நாங்க அவங்கள விட மாட்டோம்னு. இப்போதைக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லாக் நேவி ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது. சோ அவங்கள கண்டிப்பா பிடிப்பேங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே கார்ப் சூப்பர்ப்பா, வா ரைஸ் பால்ஸோட சேர்த்து நல்லா டீ சாப்பிடலாம், டேஸ்டியா இருக்கும் பாரா. எந்த நேரத்துல என்னையா பேசிட்டு இருக்க கொய்யாலன்னு சொல்லி வண்டையா கத்துவான். என்ன பண்றது, நம்மளால பிடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் மண்டை காயுது. அப்படியே கட் பண்ணிங்க நம்மளால காட்டுறாங்க. ரொம்ப சீரியஸா பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்ல. பேசாம நம்ம இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னு. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கானுங்க? அப்படி என்ன வேலை தான் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா ஜஸ்ட் மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான். ரொம்ப நேரமா உட்கார்ந்து ஒரு மீன் கூட சிக்கல. என்ன பண்றது, மீன் பிடிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா தானே இருந்தாகணும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கீங்களா? அப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வலை போட்டு பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பிடிச்சதே இல்ல. இங்க இவங்க எல்லாம் ஜாலியா டீ குடிச்சிட்டு இருப்பாங்களா. லூஃபிக்கு ரொம்ப போர் அடிச்சு போய் ஏமா நாமே நம்ம எப்பமா ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போவோம், என்னால முடியலன்னு புலம்பி தள்ளுவா. ஆய மூடுறா, ஏன் அப்படி இழுன்னு தொண்டையிலே இழுக்கிற? அவ்வளவுதான் பக்கத்துல வந்தாச்சும்பா. இங்க சஞ்சய்க்குன்னா செம ஹாப்பி. பக்கத்துல வந்துட்டமா. அங்க அழகான மெர்மைட்ஸ் எல்லாம் இருப்பாங்களேன்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அலாதீன் பூத மாதிரியே நெளிய ஆரம்பிச்சிருவான். வயலுக்கு இந்த மாதிரி அழகான மெர்மைட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சின்ன வயசுல இருந்தே கனவு. அதனாலதான் கால் தரையில நிக்கல. ஜோரோ அவனை பார்த்துட்டு ஒரு லுக் விடுவான். பார்க்கணுமே என்ன பிறவியோங்கிற மாதிரி லுக் விடுவான். இங்க நம்ம லூஃபிக்கு மீனை பிடிக்க உட்கார்ந்து அழுத்து போச்சு. அதனால எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி தூண்டில தூக்கி உள்ள போடுவான். அதுக்கப்புறம் தான் உசோப்போன நோட் பண்றான். இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட மீனுங்க அங்க நீந்தி போயிட்டு இருக்குன்னு. இதுக்கப்புறம் விடுவானுங்களா கொய்யால எல்லா மீனையுமே பிடிக்காம விட மாட்டோம்னு அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்களா. நமி வந்து பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு சரியில்லைம்பா. என்ன சரியில்லை சொரியில்லை இப்ப பாருன்னு சொல்லிட்டு தூண்டில அந்த மீனோட கூட்டத்துக்குள்ள போடுவாங்க. ஆனா ஒரு மீனும் சிக்காது. அவங்க அந்த மீனை தாண்டி வந்துகிட்டே இருப்பாங்களா. இவனுக்கு ஒண்ணும் புரியல, என்ன மீன் வந்தாலுமே பிடிக்க முடியலன்னு. அப்போ ஜோரோவும் நமிய மேல பார்த்துட்டு அப்படியே லைட்டா பீதி ஆவாங்க. ஆஹா இதுன்னு சொல்லி பதறுவாளா. என்ன இது அதுன்னு. அதான் போச்சு இல்ல, மூஞ்சையா இஞ்சி தின குரங்கு மாதிரி வச்சிருக்க, எதுவா இருந்தாலும் சொல்லு பார்த்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி உசோ பில்டப் பண்ணுவான். அவ்வளவு நேரம் நல்லா அழகா இருந்த கிளைமேட் சடனா மாறி அந்த இடத்துல பயங்கரமா சுழல் உருவாகும். அதுவும் ஒண்ணுன்னா பரவாயில்ல எக்கச்சக்கமா உருவாகுது. ஐயோ இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சுழல் அப்படியே ஒரு பெரிய டொர்னேடோவா மாறும். இதுக்குள்ள மட்டும் இவங்க கப்பல் சிக்கிச்சு அவ்வளவுதான், கண்ணா பின்னான்னு செதறி போயிடும். எல்லாருமே பார்த்து பதறிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. ஆனா லூஃபி மட்டும் தான் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவான். வாவ் பார்க்கவே செமையா இருக்குல்லன்னு. இப்போ இது எல்லாத்துக்குள்ளயுமே பூந்து சேஃப்டியா வெளியே வரணும். அதனால நம்ம சஞ்சய் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கப்பலை திருப்பினா கப்பல் திரும்ப மாட்டேங்குது. ஐயோ என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலன்னு பதறிட்டு இருக்கும் போது ஒரு டொர்னேடோ இவங்களை அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வரும். என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் பதறுவாங்க. ஜோரோ பாஞ்சு போய் ஒரு வெட்டு அப்படியே சதறிடும். அடுத்து இன்னொரு டொர்னேடோ வருமா, பிராங்கி ஒரு சைடு சுடுவான், அதுவும் சதறிடும். இப்படியே தண்ணியை எவ்வளவு நேரத்துக்கு அட்டாக் பண்ணி தெரிக்க விடுறது. சட்டு புட்டுன்னு கப்பலை இப்படி அப்படியான்னு திருப்பி எஸ்கேப் ஆகடான்னு சொல்லி கத்துவானா. அங்கதான் சஞ்சியால ரட்டரை சுத்தமா திருப்பவே முடியலையே. அதுக்கு தாண்டா முக்கிட்டு இருக்கேன்னு அவன் ஒரு சைடு படாத பாடுபட்டு இருப்பான். இன்னொரு டொர்னேடோ வந்து அட்டாக் பண்ண வருமா, லூஃபி அதை அடிச்சு தெரிக்க விடுவான். மறுபடியும் அடுத்து ஒண்ணு வரும். இவனு ரெண்டு பேரும் பீதியாகி தொண்டையிலேயே கத்துவானுங்க. அப்பந்தான் ப்ரூக்கு களத்துல இறங்கி 2 வெட்டு. அவன் கத்திய உள்ள வச்ச உடனே அப்படியே தெரிக்கும். இதுதான் கடலோட சர்பன் கரண்ட். பாம்பு மாதிரி இதனால எப்படி வேணாலும் எங்க வேணாலும் மூவ் பண்ண முடியும். இதோட பேரு நல்லா இருக்குல்லன்னு சொல்லி விழுந்து சிரிப்பான். உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான், ஏன்டா பேரை ரசிக்கிற நேரமாடா இது பம்பர மாட்டையான்னு. அந்த டைமுங்கும் போது 3 எண்ணம் அட்ட டைம்ல அட்டாக் பண்ண வரும். கம் கேட்லிங்னு சொல்லி அட்ட டைம்ல 3 தீமே அடிச்சு தெரிய விடுவான். மொத்தத்துல நம்ம ஆளுங்க தண்ணி வர அதை அட்டாக் பண்ணி வெட்டி விட்டுட்டே தான் இருப்பாங்க. ஆனா அதுதான் தண்ணி ஆச்சே, அதுக்கு என்ன வலிக்கவா போகுது. திரும்பி வந்துகிட்டே இருக்கும். என்ன எவ்வளவு நேரத்துக்கு தான் இவங்க இப்படியே மாத்தி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சாட்டு புட்டுன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய் ஆகணும். சோ பிராங்கி நம்ம பூஸ்டர் யூஸ் பண்ணி இங்க இருந்து சல்லுன்னு பறந்துடலாமா. வேற அதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லையே. இங்க நமி பைனாகுலர்ல செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் போனா போதும் இந்த பஞ்சாயத்துல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்ன இவனுக்கு சொல்ற மாதிரி எல்லாம் பூஸ்ட் எல்லாம் கொடுத்து சும்மா பாஞ்சு பறந்து போனானுங்கன்னா எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. நடுக்கடலே நமக்கு சமாதி தான் வைக்கணும்பா. அத்தனை பேத்துக்குமே தூக்கி வாரி போடும். அதுங்களே பயங்கர ஹைட்டா வருது.
வருதுங்க. இவங்க ஜம்ப் பண்ணி போனா மட்டும் ஃப்ரீயாவா விடும், அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுரும். எப்படியாச்சும் தப்பிக்கணும்பா. சாப்பர் ஐயோ இந்த இடத்துக்குள்ள கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்துவான். என்னடான்னு பார்த்தா அந்த இடம் பூரா ஃபுல்லா இப்படித்தான் இருக்குது. உடனே ப்ரூக் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் மன உறுதி நிறைய வேணும், அதனால நான் ஒரு பாட்டு பாடுறேன், இந்த சூறாவளி டொர்னேடோ புயல்னு எல்லாமே நம்மள விட்டு போயிடும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அவன் பாட்டு பாட போறான்னு தெரிஞ்ச உடனே லூஃபிக்கு செம ஹாப்பி. ரைட் வாசிக்க போவான். அந்நேரம்னு பார்த்து அந்த சுழல் அலையாக்கவியில தூக்கி மேல தூக்கி வீசிரும். சோ இவங்க மேல இருந்து அப்படியே கீழே விழுவாங்களா, சாப்பரால பிடிக்க முடியல. சோ கப்பல்ல இருந்து அப்படியே கீழே விழுவான். நல்ல வேலை ரோபின் அவ கையை கொடுத்து புடிச்சிருவா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா பயிலுக்கு டன் டனக்கனக்காதான், ஏன்னா அவனாலதான் நீந்த கூட முடியாது. ஆனா நல்ல வேலை தப்பிச்சிட்டான். அப்படி இவங்க அப்படியே பொறுமையா டிராவல் பண்ணி போகும்போது தூரத்துல ஏதோ ஒன்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில பேர் ரொம்ப ஷாக் ஆவாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ரெட் லைன். அதுக்கப்புறம் தான் அத்தனை பேருமே சந்தோஷப்படுவாங்க. ஒரு வழியா நம்ம வந்துட்டோம்னு. இவங்க இந்த கிராண்ட் லைனுக்குள்ள என்டர் ஆகும் போது இதே மாதிரி தானே கிளைமேட் இருந்துச்சு. அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அத்தனை பேரும் டின்னு மேல கால வச்சு மாசா அவங்க ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் ஒரு பழைய காலத்து நினைவுகள். லூஃபி மேல ஏறி போய் அந்த மிஸ்டி மவுண்டனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். இதுதான் அந்த கிராண்ட் லைனோட என்ட்ரன்ஸ். 50 பேத்துக்குமே செம ஹாப்பி. உடனே ப்ரூக் பார்த்துட்டு, இங்க வர்றதுக்கு எனக்கு 50 வருஷம் ஆயிருச்சு, ஆனா ஒரு வழியா வந்துட்டேன்னு. இவங்க லாப்போன் கூட எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சார் ரைட் போலான்னு சொல்லிட்டு வேகமா போனா பின்னாடி ஒரு பெரிய சைஸ்ல சுழல் ஒண்ணு கிரியேட் ஆகும். இவ்வளவு நேரம் இவங்க எஸ்ஐ வந்ததெல்லாம் மேட்டரே கிடையாது. இதுல தப்பிச்சாதான் பெரிய விஷயம். நம்மளுக்கு எல்லாம் அட்டாக் பண்ண ரெடியா நிப்பானுங்க. பிராங்கிக்கு தெரிஞ்சு போச்சு இதுகிட்ட மோதி எல்லாம் ஜெயிக்க முடியாது, சோ பெடலை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலான்னு. ஆனா அதுக்கெல்லாம் டைமே இல்ல, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வந்து அட்டாக் பண்ணிரும். அப்பதான் நம்ம நமி சஞ்சய் கிட்ட நேரா அந்த அலைக்குள்ள போம்பா. பிராங்கி முழிப்பான், எது அலைக்குள்ள போணுமா, என்ன லூசு வளர்றன்னு. அட வெடுப்பா, இந்த மாதிரி எக்கச்சக்க பஞ்சாயத்தை நாங்க பார்த்தவங்க ஸ்கை ஐலாண்டுல பண்ணாத அட்டூழியமா எப்படி எஸ்கேப் ஆகி வரேன்னு மட்டும் பாரும்பா. அதுதான் அந்த நாக் அப் ஸ்டீம். இப்படி இவங்க பிளான் பண்ண பார்த்துட்டு நம்ம லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு. இவங்க பீதியாகி பெருசா வேற என்ன ஆப்பு வைப்பாங்க அவ்வளவுதான்பா. ஆனா கண்டிப்பா இப்படி ஒரு அலையில இருந்து எஸ்கேப் ஆகிறது சாத்தியமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அது வந்து அட்டாக் பண்ணும். அதுல இருந்து ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி அது மேலேயே ஏறி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்படியே ஒரு மலை மாதிரி மேல ஏறி கீழே இறங்கி இருக்கும்ல. சோ வந்த வேகத்துல சல்லுன்னு மேல தூக்கி விடும். இந்த டைம்ங்கும் போது பிராங்கி பூஸ்ட் யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான், கப்பல் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். எல்லாருமே மாசா அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியில தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்ப நயா அந்த மொத்த கடலுமே நார்மலா இருக்குது. இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல மாட்டுவாங்கன்னு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்சம் விட்டு இருந்தா அத்தனை பேத்துக்கு கடல்லையே சமாதி தான். ஆனா ஒரு வழியா இவ்வளவு தூரம் வந்தாச்சுன்னு லூஃபிக்கெல்லாம் செம ஹாப்பி. சாப்பரால அதோட டாப்ப கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஹைட். நான் அத்தனை பேரும் பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவங்க என்டர் ஆனது ஒரு ரெட் லைன்ல. இப்ப இவங்க அடுத்த ரெட் லைனுக்கு வந்திருக்காங்கன்னா இவங்க பாதி தூரம் சுத்தி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு பாதி தூரம் சுத்தினாங்கன்னா வேலை முடிஞ்சு. இவங்க கிராண்ட் லைனையே சுத்தின கணக்காயிரும். இப்ப இந்த ரெட் லைனோட அப்படியே ஆப்போசிட் சைட்ல தான் அங்க லாப்போன் இருக்கான். இவங்க இவ்வளவு நாள் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தாங்களோ அதே மாதிரி இப்ப டிராவல் பண்ணி அப்படியே போனாங்கன்னா போதும், இவங்களோட ஜேர்னியும் கம்ப்ளீட் ஆயிரும். லாப்போனையும் மீட் பண்ணிடலாம். அப்பதான் பிராங்கி ஒரு மேட்டர் சொல்லுவான். என்னன்னா அவன் சவுத் ப்ளூல இருந்து ரிவர்ஸ் மவுண்டன் வழியா தான் கிராண்ட் லைனுக்கு வந்தானாமா. என்ன அந்த டைம் அவன் கை குழந்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு ரொம்ப ஆர்வமா சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ரோபின் 5 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் ப்ளூல இருந்து இங்க வந்தாலாமா. பழைய நினைவுகள் அப்படியே சுரண்டிக்கிட்டு போகுது, வரத்தானே செய்யும். இப்ப மட்டும் இந்த ரெட் லைனை தாண்டி இவங்க போயிட்டாங்கன்னா இதே மாதிரி மறுபடியும் ரெட் லைனை பார்க்கணும். அவ்வளவுதான், இவங்க ஜேர்னி கம்ப்ளீட் ஆயிரும். லூஃபிக்கு செம ஹாப்பி. நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு சந்தோஷமா அவன் சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.